அனைவருக்கும் வணக்கம். வாட்டர் டிவினர் மாஸ் பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி நிலத்தடி நீர் ஆய்வு செய்யக்கூடிய இடம் பொருளூர் கள்ளிமந்தியம் பக்கத்தில் இருக்குது. ஒட்டஞ்சத்திரம் நியர் திண்டுக்கல் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு. ஸோ இங்கே தான் நிலத்தடி நீர் ஆய்வு செய்கிறோம். ஸோ நம்மளுடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச விவசாயிகளுக்கு கண்டிப்பாக என்னோடய சேனலை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு பயனுள்ள வகையில் அமையும். ஏன்னா வருடங்கள் இல்லாத அளவுக்கு இந்த வருடம் வறட்சியாயிருக்கு. நிறைய விவசாயிகள் சரியான முறைகளில் அறிவியல் முறைகளுக்கு முக்கியத்துவம் கண்டிப்பாக கொடுக்கணும். ஸோ அறிவியல் முறைகளில் ஆய்வுகள் செய்யாமல் பல இடங்களில் தோல்வி அடையுது. லட்சக்கணக்கான அமௌண்ட் வீணாகிக்கிருக்கு. ஸோ அதை நம்ம குறைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வளர்ந்து வரக்கூடிய டெக்னாலஜி இந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஸோ அப்போ நம்ம அறிவியலுக்கு முக்கியத்துவம் கண்டிப்பாக கொடுக்கணும். ஸோ இங்கே நம்ம அறிவியல் முறையிலான ஆய்வுகள் இங்கே எடுத்திருக்கோம். பல்வேறு இடங்களை ஆய்வு செஞ்சுருக்கோம். ஒவ்வொரு இடங்கள்லையும் பாறையினுடைய அமைப்புகள் எப்படி இருக்குது, அந்த பூமியில் அந்த நிலத்தில் நீரோட்ட சரங்கள் எந்த திசையிலிருந்து இந்த திசையில் நோக்கி போகிறதுக்கான வாய்ப்புகள் சாத்தியக்கூறுகள் இருக்குது. ஸோ அப்படின்றதெல்லாம் நம்ம மைனூட்டாக பார்க்குறோம். ஸோ அதில் நம்ம ரெஜிஸ்டிவிட்டி சர்வே எடுத்திருக்கோம். ஸோ அதில் கரண்ட் மின்னோட்டத்தை டைரெக்டாக பூமிக்குள்ளே செலுத்தி அதனுடைய முடிவுகள் எப்படி இருக்குது, ஸோ பூமியினுடைய அமைப்பு எப்படி இருக்குது, ஸோ அதில் நீரோட்டங்கள் எந்த திசையிலேருந்து எந்த திசையை நோக்கி போகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. ஸோ இது எல்லாமே ஆய்வு செஞ்சு ஒரு 4-5 ஜங்ஷன் வச்சு அதில் நம்ம ஒரு பெஸ்ட் இடத்த தேர்வு செஞ்சுருக்கோம். ஸோ இது ஒரு பெஸ்ட்டான இடம். இதில் ஒரு 600 கிலோ ஒரு சோர்ஸ் உடஞ்சிருன்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் 990, 1160 ஸோ இந்த ரேஞ்சில் மட்டம் கொடுத்துருக்கோம். இவங்க தோட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு 4-5 போருக்கு பக்கம் போட்டிருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு ஈல்டு இல்லாதனால தான் இந்த வறட்சியான நேரங்களில் நம்மளே தேடிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு பாயிண்ட் கொடுத்துருக்கோம். ஸோ அதில் நம்ம கணிச்சது மாதிரியே கிட்டத்தட்ட 600 ஒரு 1.5 இன்ச்சு தண்ணி அவுட்புட் கிடச்சிருக்கு. அவங்கள இது வரைக்கும் பார்க்காத ஒரு நல்ல ஒரு மட்டம். இது நல்ல கல், நல்லா பாசியங்கல், நல்லா உருண்டை கல்லாக வந்ததாக சொன்னாங்க. ஸோ நல்ல ஒரு மட்டம், மேல் மட்டமே நமக்கு உடஞ்சிருக்கு. ஸோ அதுக்கப்புறமும் நமக்கு ஒரு 1030 அடியில் ஒரு லேசான ஒரு முறிவு கிடச்சிருக்கு. கீழே போகும்போது கொஞ்சம் தண்ணியுடைய அளவு கூட இருக்குது. ஸோ அதை பற்றி இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாம். தேங்க்யூ. Devanagari